Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் வரலட்சுமி நோன்பு விரதம் பூஜை இது இந்த ஆண்டு, அதாவது 2022ஆம் ஆண்டு என்றைக்கு வருது, 5ஆம் தேதியா 12ஆம் தேதியா என்கின்ற தகவலையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் வரலட்சுமி நோன்பு விரதம் கூடியவர்கள், கலசம் அமைப்பவர்கள் எந்த பொருள்களை பூஜைக்கு தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க, ஒரு நோன்பு விரதம்னு வந்தால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு முன்னதாக நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பொருள்களை சேமித்து வைத்து பூஜை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் சில பொருள்கள் கிடைக்குது, சில பொருள்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற தகவல் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த பதிவில் நம்ம வரலட்சுமி விரதத்திற்கு தேவையான, அதாவது வரலட்சுமி பூஜைக்கு மற்றும் கலசம் அமைப்பதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதை வாங்கி நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதற்கு பிறகு வரலட்சுமி நோன்பு விரதத்திற்கான பூஜைக்கான பதிவு ஒன்று உங்களுக்கு தர்றேன். சரி, இப்போது நம்ம தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாம். கலசம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல கலசத்திற்கான பொருள்கள் என்னன்னு சொல்கிறேன். ஒரு கலசம் வேண்டும். அதற்கு பிறகு அம்மன் முகம் இருந்தால் நல்லது, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. மஞ்சள் பூசிய தேங்காய் வேண்டும். இந்த மஞ்சள் பூசி தேங்காய் நீங்கள் முன்னதாகவே தயார்படுத்திக்கோங்க. கடைசி நேரத்தில் அறக்க பறக்க தயார்படுத்தினீங்கன்னா அது சீக்கிரத்தில் காயாது. அதனால் முன்னாடி அந்த நார் மற்ற இடத்துலலாம் எடுத்துகிட்டு குடுமி மட்டும் இருக்கணும். அதை மஞ்சள் நல்லா பூசிக்கிட்டு காய விட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அம்மனுடைய முகமாகவே நம்ம நினைக்கணும். இதில் அம்மன் முகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அம்மன் முகத்திற்கு முடிஞ்சளவு அலங்காரம் செய்து அவங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். நான் பேசும்போதே ஒவ்வொரு பொருள்கள் வீஹாவில் இருக்கிறது மாதிரிக்கு காமிக்கிறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அதனால் எப்படி பண்ணணுன்றது காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த முகத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதற்கு ஒரு தாலி சரடு தயார் பண்ணிக்கோங்க. வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் அன்றைக்கி புதுசாக தாலி கட்டிக்கணும் அப்படின்னு நினச்சினிங்கன்னா தாலி மாற்றி கொள்ளலாம், புதுசாக புதுப்பித்து கொள்ளலாம். அதனால் தாலி சரடு வீட்டில் எத்தனை பெண்மணிகள் இருக்கிறீங்களோ, சுமங்கலி பெண்மணிகள், அவர்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க தாலி சரடை. இதில் திருமணமாகாத பெண்கள், திருமண வயதிற்கு உரிய பெண்கள் மற்றும் ஆண்களுக்கெல்லாம் நோன்பு கயிறு தயாரித்து வச்சுக்கணும். நோன்பு கயிறு அப்படின்றது எப்படி தயாரிக்கணும்னு நான் பதிவாகவே போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம மஞ்சள் நிறத்தில் நூல் 9 இழைகள் இருக்கணும், அதாவது 9 நூல்கள் இருக்கணும். அதை கொண்டு நம்ம நோன்பு சரடு தயாரிக்கணும். கிடைக்குது அப்படி கடையில், அது கிடச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எப்படி தயாரிக்கணும்னா ஒரு வெள்ளை நூலே எடுத்துக்கோங்க, 9 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மஞ்சளில் தோய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் நிறமாக மாற்றிடுங்க. நல்லா காய வச்சுக்கோங்க. வீட்டில் எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கீங்களோ, அதாவது சுமங்கலி பெண்கள் தாலி கயிறை புதுப்பிக்கிறீங்க, அப்படி தாலி கயிறை நீங்கள் புதுப்பிச்சுக்கல அப்படின்னா நோன்பு கயிறு கூட கட்டிக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் கணக்கு பண்ணிவிட்டு நோன்பு கயிறு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கலசத்தில் போட வேண்டிய பொருள்கள் பச்சரிசி, மஞ்சள் துண்டு, குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த துண்டு, வெற்றிலை பாக்கு, 1 ரூபாய் நாணயங்கள், இல்லாட்டி உங்கள் நாட்டு காசு என்ன இருக்கோ கணக்கு பார்க்காம 1 ரூபாய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாணயங்கள் சும்மா ஒரு 5 நாணயங்கள் எடுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் இல்லாட்டி ஒத்தப்படையில் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு அதில் ஒரு எலுமிச்சை பழம் போடுங்க. அதற்கு பிறகு ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வெளிநாட்டில் சில பேருக்கு கிடைக்கிறதுல நம்ம வீஹா ஆன்லைன்லேயும் ஆர்டர் போட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், பச்சை கற்பூரம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அதில் போட்டுருங்க. காதோலை கருகமணி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த காதோலை கருகமணி இருந்ததுன்னா அதில் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வளையல்கள் இருக்கு இல்லையா, கண்ணாடி வளையல்கள், அது இருந்தால் போட்டுக்கோங்க. கண்ணாடி வளையல் நான் போடுற பழக்கமே கிடையாது, தங்க வளையல் மட்டும்தான் இருக்குது, இல்லை ஐம்பொன் வளையல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஐம்பொன் வளையலை போடலாம், அல்லது தங்க வளையலையும் போடலாம், கண்ணாடி வளையலையும் போடலாம். இதெல்லாம் இது கலசம் தயாரிச்சாச்சு. அந்த கலசத்திற்கு நம்ம பார்த்திங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் இட்டு விடணும். அதுக்கப்புறம் மாவிலை கொத்து எடுத்துக்கோங்க, அந்த கலசத்தில் நம்ம வைக்கணும். அதை வச்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மஞ்சள் பூசிய தேங்காய் இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த தேங்காயின்
தேங்காயை வந்து அம்மனுடைய முகமாக பாவிச்சு அதுக்கு என்ன அலங்காரம், அது பார்த்திங்கன்னா நெக்லஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் போடக்கூடியதே இருந்தால் கூட போடலாம். அதை வந்து நல்லா அலசிட்டு போடுங்க. நாம் போடக்கூடிய நகைகள் போடலாமா போடக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேர் இருக்குது. நம்ம போடக்கூடிய நகைகள் அம்மனுக்கு சாற்றி விட்டு, அதாவது சுத்தபத்தமாக கழுவி தொடச்சி சாத்தின பின்னாடி அதை நம்ம எடுத்து போட்டோம்னா நிறைய நகைகள் நமக்கு சேரும். இன்னொன்று, அது நகைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய கருத்தை கொண்டு செல்லக்கூடிய தங்கம், நம் கருத்தை தெய்வத்திடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டராக செயல்படுது. அதனால் தாராளமாக நகைகள் நாம் போட்டது அம்மனுக்கு போட்டு அலங்காரம் செய்து கொள்ளலாம். அந்த கலசத்திற்கு நீங்கள் ஒன்றா சாரீ வச்சு சாரீ கட்டி விடுங்க, இல்லைன்னா ப்ளவுஸ் பிட் வச்சு சாரீ போல் கட்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா ரெடிமேட் அம்மன் பாவாடை நம்ம விஹாவில் கிடைக்கிது, விஹா ஆன்லைனில். அதனால் அது ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்திங்கன்னா கூட அதை வச்சு கட்டி விட்டுருங்க. அதற்கு பிறகு பூக்கொண்டு அலங்காரம் பண்ணுங்கள். அம்மனுக்கு தாலி சரடு ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், தாலி சரடு ஒன்று போட்டு விடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக அலங்காரம் அம்மனுக்கு இதுதான். இந்த பொருள்கள் நீங்கள் கலசம் அமைப்பதற்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, நாங்கள் கலசம் அமைத்து பூஜை பண்ணி பழக்கம் கிடையாது, இது கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில். அதனால் நாங்கள் வந்து கலசம் அமைக்காமல் பூஜை செய்து கொள்ளலாமா, எப்படி செய்யணும்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய படம் அல்லது சிலை இருந்தால் போதும், அதற்கும் எல்லா அலங்காரமும் பண்ணிக்கோங்க. இந்த கலசத்தில் போடக்கூடிய அரிசிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பச்சரிசி நிவேதனம் பண்ணிக்கோங்க. பச்சரிசியில் ஒன்றா இந்த சித்திராண்ணங்கள் இருக்கு இல்லையா, தேங்காய் சாதம் இல்லாட்டி கல்கண்டு சாதம், பொங்கல், இது போல் ஏதாவது செய்து நிவேதனம் பண்ணுறதுக்கு, அதாவது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. எங்களால் அதெல்லாம் பண்ண முடியலைங்க, ரொம்ப எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் கல்கண்டு பழங்களாவது வச்சுக்கோங்க. இதில் வெற்றிலை பாக்கு கட்டாயம் இடம்பெற வேண்டும். பூஜையில் தாம்பூலம் தயாரிக்க வேண்டும். எதுக்குன்னா யாராவது வெளியிலேருந்து வந்துட்டாங்கன்னு வைங்களேன், திடீர்னு வந்தாங்க யாராவது, இல்லை நீங்கள் அழைத்து வர்றாங்கன்னு வைங்களேன், எத்தனை பேர் அழைக்கிறீங்களோ ஒருவரை அழைக்கலாம். அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா 5 பேரை 7 பேரை 9 பேரை இந்த மாதிரி யாரை அழைக்கணும்னு விரும்புகிறீங்களோ எண்ணிக்கை கொண்டு நீங்கள் ஒற்றைப்படையில் அழைச்சிக்கோங்க. அவங்களுக்கு தாம்பூலம் தயாரிக்கிறது அப்படின்றது இருக்குது. கண்ணாடி, சீப்பு, வளையல் இதெல்லாம் போட்டு தாம்பூலப்பை நம்ம விஹாவில் இருக்குது, அது கூட பார்த்துக்கோங்க. என்னென்ன பொருள்கள்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து யாராவது வந்துட்டாங்கன்னா இல்லை நீங்கள் அழைச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் வெற்றிலை பாக்குடன், பூவுடன், மஞ்சள் குங்குமத்துடன் இது தாம்பூல பையை கொடுங்க. அப்படி கொடுக்கறதுனால நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். இன்னொன்று, நம்ம செல்வச்செருக்குடன் வாழ்வோம். எதிராளி அதை வாங்கி மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா, அவங்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் திருமணம் ஆகாத பெண்கள் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரத்தில் திருமணம் கைகூடி வரும். அதெல்லாம் நடந்ததுன்னா நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். இரட்டிப்புன்னு வந்து நான் சாதாரணமாக சொல்கிறேன் கிடையாது, கோடானு கோடி பலன்கள் கிடைக்கும். ஒரு திருமணமே ஆகாத பொண்ணு ரொம்ப நாளாக தட்டி போயிட்டுருக்குன்னா நம்ம கொடுக்கறதுனால திருமணம் நடக்குதுன்னா அது எப்பேற்பட்ட புண்ணியம் நினச்சி பாருங்களேன். அதனால் அதை செய்யுங்க. இப்போது நம்ம பொருள்கள் என்னென்ன வரலட்சுமி நோன்புக்கு தேவை அப்படின்றது பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறோன்னா, என்றைக்கு வரலட்சுமி நோன்பு விரதம், தேதி எங்களுக்கு இந்த முறை ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. 5ஆம் தேதியா 12ஆம் தேதியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை தான் வந்து வரலட்சுமி விரதம் நோன்பு. இது எந்த வருடமாக இருந்தாலும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். பௌர்ணமிக்கு முன்னாடி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று வந்து வரலட்சுமி விரதம். அதனால் இந்த முறை பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி தான் வருது. அதனால் 5ஆம் தேதி தான் வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் செய்துக்கணும். சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தமிழில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. இந்த வரலட்சுமி நோன்புக்குரிய கலசம் இருக்குது, அம்மன் முகம் இருக்குது, மற்றும் அனைத்து பொருள்களுமே தாம்பூலம் முதற்கொண்டு எல்லாமே நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம், நேரில் வந்தும் வாங்கிக்கலாம்.
நேரில் வரணும்னா அட்ரஸ் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட் நாங்கள் நடத்திட்டு வர காரணத்தினால அதுலேயும் நீங்கள் அட்ரஸ் போய் பாருங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் அட்ரஸ் தரப்பட்டிருக்கு. நாங்கள் வெளியூராக இருக்கோம், எங்களுக்கு புரியலீங்க ரூட்டெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கூகுள் மேப்ஸில் போய் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக எங்களுடைய கடைக்கு உங்களை கொண்டு வந்து மேப் சேர்த்து விட்டுடும். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நான் தெரிவிக்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கே தேடினீங்கனாலும் கிடைக்காது. அப்படி தேடி உங்களுக்கு கிடச்சதுன்னா அது போலியானது, அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. நான் ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் நடத்திக்கிட்டு வர்றேன். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய வீடியோ பெயர் புகைப்படத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலேருந்து தான் பொருள்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் விற்பனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போலித்தனமான சில விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. நான் அது அறிவிக்கும் வரைக்கும் அதையெல்லாம் நம்பாதீங்க. அப்படி இருந்ததுன்னா நானே சொல்லுவேன். இதில் இன்னும் ஒரு சில முக்கிய விஷயம் சொல்லிடுறேன். அதாவது எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா அது போலியானது. அந்த மாதிரியான போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு பதிவுகளாக தர்றேன். மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.